அனைவருக்கும் வணக்கம். நேற்று கமல் சார் கேட்டார் இல்லையா, உங்களுக்கு உந்து சத்து எது அப்படின்னு சொல்லி. உடனே இந்த மானகட்ட தினேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நான் பேக்கேஜே வச்சுக்க மாட்டேன் சார், அந்த பேக்கில் இருக்க குப்பையெல்லாம் தொடச்சி அப்படியே நான் வெளியே போட்டு நான் எப்போயுமே ஃப்ரீயாக இருப்பேன் சார், அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவுமே இல்லை, அதனால் நான் உந்தாக இருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக ஒரு நாடகத்தை போட்டார், ஒரு பொய்யை சொன்னார். அதாவது பார்த்தீங்கன்னா விசித்ரா அப்படிங்கிறவங்க மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பேக்கேஜ் இருக்குது. நம்ம இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா விசித்ரா யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கூல் சேஸ் தினேஷ் எல்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. உடனே பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி நீங்கள் எல்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்கோமா, நீங்கள் யார், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, நான் எந்த கேட்டகரியில் இருக்கேன்னு சொல்லி ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வினருக்குலாம் தகுதி இல்லை, தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தாமா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கவே தகுதி இல்லை, இந்த வாரம் இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் இந்த மானகட்ட தினேஷ். இவருக்கு பேக்கேஜ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா, நம்பி மக்கள்லாம் நான் முட்டாளா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே கூட்டு சதி போகிறார் ஒரு 4 பேர்த்தில் உட்காந்துக்கிட்டு. இவங்களை நம்ம ஃபஸ்ட்டே டார்ச்சர் பண்ணி இவங்களை ஓட விட்டுருக்கணும், நம்ம ஓட விடாமல் இருந்தது நம்ம தப்பு தான், அவங்கள டார்ச்சர் பண்ணி ஓட விட்டுருக்கணும்னு சொல்லி அவ்வளோ பேக்கேஜோட பேசினவர் தான் இந்த மானகட்ட தினேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் விவியை குத்தி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பேக்கேஜோட சுற்றுற ஆள் தான் இந்த மானகட்ட தினேஷ். இவர் எனக்கு பேக்கேஜே இல்லைங்கிறாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக வெளியே போகிறது யாருன்னா விசித்ரா தான் அப்படி சொல்லி வெளியே அனுப்புறதுல அவ்வளோ குறியாக இருக்கார். அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி வேணாப்பா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பா, நீ ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறப்பா, வார்த்தையை அளந்து பேசுப்பா, அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா இந்த சக்கரை மேட்டர்லாம் அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருச்சு, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க. அப்பையும் திருந்தாமல் திருப்பி பார்த்தீங்கன்னா விசித்ரா சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க பேக்கேஜோடு சுற்றுறவு தான் இந்த மானகட்ட தினேஷ். இவருக்கு எனக்கு பேக்கேஜே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டினார். ஆக்சுவலாக அந்த உந்து சத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கரெக்டாக விசித்ரா மட்டும்தான் பதில் சொன்னது. அதாவது சார் இருகோடுகள் அந்த படத்தை மேற்கோள் காட்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம், அது மாதிரி இது ஒரு கஷ்டம், இதுவும் தாண்டி போகும், நம்ம அப்படியே அது ஃப்ளோவில் போக வேண்டியதுதான், கஷ்டங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதான் எனக்கு உந்து சத்து அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். இவருக்கு பேக்கேஜே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒஸ்ட்டு. அப்படி எவன் தான் மனுஷனை மேக்ஸிமம் சொல்லவே முடியாது. எவனுக்காவது ஏதாவது ஒரு பேக்கேஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மானகட்ட தினேஷ்க்கு தான் பொய் சொல்கிறது வழக்கமாக போச்சே, அப்படி தான் பொய் சொல்லுவார். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.